இரண்டாம் உலகப் போர். ஜெர்மனியோட விமானங்கள் லண்டன் மேல குண்டுமழை பொழிய தயாரா நிக்குது. பிரிட்டிஷ் அரசாங்கம் பயங்கரமான பீதியில் இருக்கு. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? எல்லோருமே ஒரே விஷயத்தை தான் எதிர்பார்த்தாங்க. ஆமா, ராணுவ தளபதிகள், வின்ஸ்டன் சர்ச்சில், ஏன் எதிர்த்தரப்புல ஹிட்லரே கூட மக்கள் காட்டுமிராண்டிகளா மாறிடுவாங்கன்னு நினைச்சாங்க. நகரம் முழுக்க ஒரே குழப்பம், கொள்ளை, வன்முறை தான் இருக்கும்னு ஒரு கணிப்பு. ஆமா, ஏன்னா அப்போ எல்லாரும் குஸ்தாவ் லேபான்ங்கிற ஒரு உளவியலாளர் எழுதின கூட்டத்தின் உளவியல் புத்தகத்தை படிச்சிருந்தாங்க. அதோட மைய கருத்து என்னன்னா, நாகரிகங்கிறது ஒரு மெல்லிய திரை மாதிரிதான். ஒரு சின்ன நெருக்கடி வந்தா போதும் அந்த திரை கிழிஞ்சு உள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்துடும்னு சொன்னாங்க. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மையில நடந்தது அவங்க நினைச்சதுக்கு சம்பூர்ணமா உள்டா. லண்டன் மக்கள் பீதி அடையவே இல்ல. அப்படியா? சொல்லப்போனா அவங்க ரொம்ப அமைதியாவும் நகைச்சுவை உணர்வோட அதை சமாளிச்சாங்க. குண்டு விழுந்து சேதமான ஒரு கடைக்கு முன்னாடி வழக்கத்தை விட அதிகமா திறந்திருக்கோன்னு ஒரு போர்டு அடிச்சாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த சமயத்துல லண்டன்ல தற்கொலைகள் குறைஞ்சது, மதுப்பழக்கம் குறைஞ்சது, பொதுவா மக்களோட மனநலம் மேம்பட்டுச்சு. அப்போ அந்த நெருக்கடி மனிதர்களோட மோசமான பக்கத்தை இல்ல அவங்களோட மிகச்சிறந்த பக்கத்தை தான் வெளிக்கொண்டு வந்துச்சு. எக்ஸாக்ட்லி. சரி, இந்த லண்டன் கதைக்கும் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நீங்க எங்களோட பகிர்ந்துகிட்ட ரட்கர் பிரெக்மன் எழுதின ஹியூமன் கைண்ட் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை நம்ம ஆழமா அலச போறோம். ஆமா, அந்த புத்தகம் ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைக்குது. அதாவது பெரும்பாலான மக்கள் ஆழத்துல ரொம்ப கண்ணியமானவங்க. நம்ம பார்க்கிற செய்திகள், படிக்கிற வரலாறு எல்லாமே மனிதர்கள் மோசமானவங்கன்னு சொல்லுது. இந்த நாகரீகங்கிறது ஒரு மெல்லிய திரை, நெருக்கடி வந்தா கிழிஞ்சிடும்னு நாம நம்பிட்டு இருக்கோம். இந்த நம்பிக்கை உண்மையா இல்ல நாம நல்லவங்கன்னு நம்ப மறுக்கிறது தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமா? வாங்க இந்த ஆதாரங்களை வச்சு ஒரு அலசல் பண்ணலாம். சரி, இந்த லண்டன் குண்டு வீச்சுங்கிறது ஒரு தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்லிடலாம். ஆனா இதே மாதிரி வேற எங்கேயாவது நடந்திருக்கா? நிறைய இடங்கள்ல நடந்திருக்கு. நமக்கு நல்லா தெரிஞ்ச உதாரணம் 2005 நியூ ஆர்லியன்ஸ் தாக்கிய கத்ரீனா சூறாவளி தானே. மீடியால வந்த அந்த பயங்கரமான செய்திகள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஊர் முழுக்க கற்பழிப்பு, கொலை, கொள்ளைன்னு ஒரே அராஜகம்னு சொன்னாங்க. ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் கூட மனித இயல்புங்கிற கொதிக்கிற எரிமலைக்கு மேல நாம ஒரு மெல்லிய ஓட்டை தான் வச்சிருக்கோம்னு எழுதினார். வேற. அப்படியா? என்ன கண்டுபிடிச்சாங்க? சூப்பர் டோம் ஸ்டேடியத்துல கேட்டதா சொன்ன துப்பாக்கி சத்தம் உண்மையில பிரஷர்ல வெடிச்ச கேஸ் டேங்க் வால்வுகளோட சத்தம். நிஜமாவா? அங்க நடந்ததா சொல்லப்பட்ட கொலைகளுக்கோ கற்பழிப்புகளுக்கோ ஒரு ஆதாரம் கூட கிடைக்கல. மாறா அங்க இருந்ததெல்லாம் தைரியமும் மனிதாபிமானமும் தான். அப்போ அந்த கொள்ளை சம்பவங்கள், சில குழுக்கள் ராபின்ஹுட் மாதிரி கடைகளை உடைச்சு உணவு மருந்துகளை எடுத்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க நடந்தது மக்களோட பீதி இல்ல, அது உயர் அடுக்கின் பீதி. எலிட் பேனிக். எலிட் பேனிக்கா அப்படின்னா? அதாவது சாதாரண மக்கள் காட்டுமராண்டிகளா மாறிடுவாங்கன்னு அதிகாரிகளும் மீடியாவும் பயந்து அவங்க எடுத்த தவறான முடிவுகள் தான் இரண்டாவது பேரழிவையே உருவாக்குச்சு. அப்போ மொத்த கதையுமே தலைகீழா இருக்கே. இது கேக்குறப்போ எனக்கு ஒண்ணு தோணுது. அப்போ நாம மத்தவங்கள சுயநலவாதிகள்னு தப்பா நம்புறதுனாலயே ஆமா, நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மோசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறோமா? இது நம்ம மனசு நமக்குள்ளே விளையாடுற விளையாட்டு மாதிரி இருக்கே. எக்ஸாக்ட்லி. அதுக்கு ஒரு பெயர் கூட இருக்கு, நோசிபோ விளைவு. நோசிபோ விளைவா? அது என்ன? பிளெசிபோ கேள்விப்பட்டிருக்கேன். இது பிளெசிபோ விளைவுக்கு நேர் எதிர். ஒரு சர்க்கரை மாத்திரையை கொடுத்து இது தலைவலியை சரி பண்ணுன்னு சொன்னா சிலருக்கு உண்மையிலேயே தலைவலி சரியாகும். அது பிளெசிபோ. சரி. அதே சக்கரை மாத்திரையை கொடுத்து இது உங்களுக்கு தலைவலியை கொண்டு வரும்னு சொன்னா சிலருக்கு உண்மையிலே தலைவலி வரும். அதுதான் நோசிபோ. அடடா, அப்போ கெட்டது நடக்கும் நம்ம நம்புறதே அந்த கெட்டதை நடக்க வச்சிடும். ஆமா, மனிதர்கள் சுயநலவாதிகள் நம்ப கூடாதவங்கன்னு நாம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டா கடைசியில நாம ஒருத்தர் சந்தேகத்தோட பார்த்து சுயநலமா நடந்துக்க ஆரம்பிச்சுடுவோம். இது ஒரு செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ராஃபஸி மாதிரி. அதாவது நீங்க ஒருத்தர் மேல சந்தேகப்பட்டா அவங்க கிட்ட நீங்க அப்படிதான் நடந்துப்பீங்க. உங்க நடவடிக்கைய பார்த்து அவங்களும் உங்க மேல சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. கடைசியில நீங்க முதல்ல என்ன நினைச்சீங்களோ அதுவே உண்மையாயிடும். கரெக்ட். சமூக உளவியலாளர் டாம் போஸ்மஸ் சொல்ற மாதிரி இந்த உலகத்துல 97% மக்கள் நாம சுயநலவாதிகள் நிறைஞ்ச பிளானட் B-ல வாழ்றதா நினைக்கிறாங்க. பிளானட் B? ஆமா. ஆனா உண்மை என்னன்னா, நாம பெரும்பாலான நேரம் ஒத்துழைப்பும் அன்பும் நிறைஞ்ச பிளானட் A-ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நம்ம கவனம் மட்டும் எப்பவுமே அந்த பிளானட் B மேல தான் இருக்கு. ஓகே,
இப்போ நாம நெருக்கடியில நல்லவங்களா இருக்கும்னு சொல்றீங்க. ஆனா நம்மளோட அடிப்படை இயல்பே அதுதானா? ஏன்னா ஹாப்ஸ் மாதிரி தத்துவவாதிகள் எல்லாம் மனித வாழ்க்கை தனிமையானது, ஏழ்மையானது, மிருகத்தனமானது, குறுகியதுன்னு சொல்லியிருக்காங்களே. ஹாப்ஸ் அப்படி சொன்னாரு. ஆனா ரூசோ மாதிரி சில நாம உன்னத காட்டு மிராண்டிகளா இருந்தோம், நாகரிகம் தான் நம்ம கெடுத்துருச்சுன்னு சொன்னாங்க. இதுல யார் சொல்றது சரி? அந்த பழைய காலத்துல நாம எப்படி இருந்தோம்? இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, சமீபத்திய அறிவியல் சான்றுகள் எல்லாமே ரூசோவோட பக்கம்தான் சாஞ்சிருக்கு. நாம உயிர் பிழைச்சது நம்மளோட வலிமையாலேயோ புத்திசாலித்தனத்தாலேயோ இல்ல, நம்மளோட நட்பால தான். நட்பாளா? ஆமா, டார்வினோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தியரிய விட சர்வைவல் ஆஃப் த ஃப்ரெண்ட்லியஸ்ட், அதாவது நட்பானது தப்பி பிழைக்குங்கிறது தான் நமக்கு சரியா பொருந்தும். கேட்கவே புதுசா இருக்கே. இதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இருக்கு. ரஷ்ய விஞ்ஞானி டிமிட்ரி பெலியாவ் செஞ்ச ஒரு பரிசோதனை ஒரு அற்புதமான உதாரணம். சொல்லுங்க, கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. அவர் சைபீரியாவுல இருந்த காட்டு நரிகளை வச்சு ஒரு சோதனை செஞ்சார். அவரு பண்ணது ரொம்ப சிம்பிளான விஷயம். நட்போட இருந்த நரிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அவைகளை இனப்பெருக்கம் செய்ய வச்சார். ஓகே, நட்பான நெறிகளை மட்டும். ஆமா, இத தலைமுறையா செஞ்சார். சில தலைமுறைகளுக்கு பிறகு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அந்த நரிகள் பார்க்கவே நாய்க்குட்டிகள் மாதிரி மாற ஆரம்பிச்சுது. காதுகள் தொங்கி போச்சு, வால் சுருண்டிடுச்சு, முக அமைப்பு மாறிடுச்சு, ஏன் அவங்களோட மூளை அளவு கூட சிறுதாகிடுச்சு. நம்பவே முடியல. நிறைய நாய்க்குட்டி மாதிரி மாத்திட்டாங்களா? வெறும் நட்பை மட்டும் வச்சு தேர்ந்தெடுத்ததுனாலயா? ஆமா, ஒரு காட்டு விலங்கோட மொத்த உருவத்தையே மாத்திட்டாங்க. ஆனா இது விலங்குகளுக்கு சரி, நாம என்ன நரியா? மனுஷங்க கிட்ட இது எப்படி நடக்கும்? நாம என்ன நம்மளையே பழக்கப்படுத்திக்கிட்டோமா? ஒரு விதத்துல ஆமா. அதுதான் பிரெக்மன் சொல்ற ஹோமோ பப்பி தியரி. ஹோமோ பப்பி, நாய்க்குட்டி மனிதனா? கிட்டத்தட்ட அப்படிதான். பரிணாம வளர்ச்சியில நம்ம இனமும் நமக்கு தெரியாமலேயே இதத்தான் செஞ்சிருக்கு. ஆக்ரோஷமான தனித்து செயல்படுறவங்கள விட நட்போட கூடி வாழ்றவங்களுக்கு தான் உயிர் பிழைக்க அதிக வாய்ப்பு இருந்தது. ஓ. இதனால காலப்போக்குல நம்ம உடல் அமைப்பே மாறிடுச்சு. நம்ம மண்டை ஓடுகள் மென்மையாச்சு, புருவ மேடுகள் சுருங்குச்சு. நாய்கள் ஓநாய்களுக்கு எப்படியோ நாம நியாண்டர்தாலிகளுக்கு அப்படி. அப்போ நாம ஹோமோ பப்பியா மாறணும். நம்மளோட உண்மையான சூப்பர் பவர் நம்ம தனிப்பட்ட மூளை கிடையாது. நம்மளோட சமூக கற்றல் திறன் தான், சோஷியல் லேர்னிங். ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துக்கிறதுல தான் நாம சிம்பன்சிகளை விட பல மடங்கு சிறந்தவங்க. நாம வெக்கப்படுறது, நம்ம கண்களோட வெள்ளை பகுதி அதிகமா தெரியறது, இது எல்லாமே நம்ம சமூக இயல்புக்கான அடையாளங்கள் தான். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. நட்பானது தப்பி பிழைக்கும்னா அப்போ பலமான ஆக்ரோஷமான ஆட்களுக்கு பரிணாமத்துல இடமே இல்லையா? நல்ல கேள்வி. நம்ம வரலாறு முழுக்க சண்டைகளும் போர்களும் தானே இருக்கு. அப்போ அந்த வன்முறை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? எக்ஸலண்ட் கொஸ்டின். அதுதான் நாகரிகத்தோட முரண்பாடு. நாம இவ்வளவு நட்பான உயிரினங்கள்னா போர்கள், அடிமைத்தனம், சமத்துவமின்மை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சு? ஆமா, எங்க இருந்து வந்துச்சு? பிரெக்மன் பிரகாரம் சுமார் 15,000 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி பனியுகம் முடிஞ்ச போதுதான் எல்லாமே மாறுச்சு. ஓகே. அது வரைக்கும் நாடோடிகளா வேட்டையாடி வாழ்ந்த நாம ஒரு இடத்துல குடியேற ஆரம்பிச்சோம், விவசாயம் செய்ய ஆரம்பிச்சோம். தனியார் சொத்துங்கிற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. அதுதான் பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, நாடோடியா இருந்த வரைக்கும் நாம சமத்துவமா நல்லவங்களா இருந்தோம். எப்போ நிலம், வீடு, சொத்துன்னு வந்துச்சோ அப்போதான் பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்றீங்களா? பெரும்பாலும் அப்படிதான். வேட்டையாடி சேகரிச்ச சமூகங்கள்ல எல்லாரும் எல்லாவற்றையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. யாராவது திமிரா அகங்காரமா நடந்துக்கிட்டா சமூகம் அவங்கள கேலி செஞ்சு அடக்கி வைக்கும், இல்லன்னா ஒதுக்கி வச்சிடும். ஆமா. ஆனா ஓரிடத்துல குடியேறினதுக்கு அப்புறம் இது என்னோடது அது உன்னோடதுங்கிற பாகுபாட வந்துச்சு. அந்நியர்களை பார்த்த ஒருவித பயமோ அவநம்பிக்கையோ உருவாச்சு. நம்ம சொத்துக்களை பாதுகாக்க மற்றவங்களோட சொத்துக்களை கைப்பற்ற போர்கள் ஆரம்பிச்சது. கரெக்ட். அடேங்கப்பா. அப்போ நாம நாகரிகம்னு பெருமையா சொல்ற விவசாயம், நகரங்கள் எல்லாமே ஒரு பெரிய தப்பு கணக்கா? கேட்கவே அதிர்ச்சியா இருக்கே. ஆரம்பத்துல அப்படிதான் இருந்துச்சு. விவசாயம்ங்கிறது வேட்டையாடுறதை விட கடுமையான உழைப்ப கோரியது. ஒரே மாதிரியான தானியங்களை சாப்பிட்டதால ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நம்ம ஆரோக்கியம் மோசமாச்சு. தொற்று நோய்கள் கூட அப்போதான் பரவ ஆரம்பிச்சதா சொல்வாங்க. ஆமா, மக்கள் நெருக்கமா வாழ்ந்ததால தட்டம்மை, பெரியம்மை மாதிரி தொற்று நோய்கள் வேகமா பரவ ஆரம்பிச்சது. நாம இன்னைக்கு நாகரிகத்தோட மைல்கற்கள்னு நினைக்கிற அரசாங்கம், எழுத்து, பணம், சட்டம் இது எல்லாமே ஆரம்பத்துல மக்களை கட்டுப்படுத்தி ஆள்றதுக்கான கருவிகளாதான் உருவாச்சு. அதுதான் பிரெக்மன் சொல்றார்.
வரலாறு முழுவதுமே நாகரீகம்ங்கிறது சாதாரண மக்களுக்கு ஒரு பேரழிவா தான் இருந்திருக்கு. கடந்த 200 வருஷத்துல தான் வாழ்க்கை வியத்தக முறையில மேம்பட்டிருக்கு. ஒரு 24 மணி நேர நாகரீக வரலாறுல கடைசி 15 நிமிஷத்துல மட்டும்தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. ஆனா இந்த தியரிக்கு ஒரு பெரிய சவால் இருக்கே. ஈஸ்டர் தீவு கதை, ஈஸ்டர் தீவு அது மனித சுயநலத்தோட உச்சகட்ட உதாரணம் இல்லையா? அங்கே வாழ்ந்த மக்கள் அவங்க வளங்களை எல்லாம் அழிச்சு, எல்லா மரங்களையும் வெட்டி, கடைசியில பசியில ஒருத்தர் கொன்னு சாப்பிட்டு அவங்க நாகரிகத்தையும் அழிச்சுக்கிட்டாங்கன்னு நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம். ஆமா, அது நம்ம கிரகத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு எச்சரிக்கைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா அதுதான் நாம நம்ப வைக்கப்பட்ட பொய். இதுவும் பொய்யா? கிட்டத்தட்ட கேட்ரினா சூறாவளி கதை மாதிரி ஈஸ்டர் தீவு கதையும் ஒரு பெரிய கட்டுக்கதை. சமீபத்திய தொல்பொருள் ஆய்வுகளும் அறிவியல் சான்றுகளும் அந்த கதையே தலைகீழா மாத்திருச்சு. அப்போ உண்மை என்ன? முதல்ல அங்க பெரிய அளவுல போர் நடந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்ல. கிடைச்ச எலும்புக்கூடுகளை ஆய்வு செஞ்சதுல அவங்க பசியால வாடினதுக்கான அடையாளங்களும் இல்ல. அப்போ அந்த தீவுல இருந்த மரங்கள் எல்லாம் என்ன ஆச்சு? அவங்க நாகரிகம் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சது? மரங்கள் அழிஞ்சது உண்மைதான். ஆனா அதுக்கு பிறகு அவங்க அழிஞ்சு போகல. அவங்க தங்களை மாற்றி அமைச்சுக்கிட்டாங்க. எப்படி? அவங்க பாறை தோட்டங்கள், ராக் கார்டன்ஸ் மாதிரி புதுமையான விவசாய நுட்பங்களை கண்டுபிடிச்சு கடினமான சூழல்லையும் விவசாயம் செஞ்சாங்க. அந்த பிரம்மாண்டமான மோவாய் சிலைகளை செஞ்ச மக்கள் முட்டாள்கள் இல்ல. அவங்க ரொம்ப புத்திசாலிங்க, விடாமுயற்சி கொண்டவங்க. ஆமா, தீவோட உண்மையான வீழ்ச்சி எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஐரோப்பியர்கள் அங்க போனதுக்கு அப்புறம்தான். அவங்க கொண்டு வந்த நோய்களும் அடிமை வியாபாரமும் தான் அந்த நாகரிகத்தை கிட்டத்தட்ட அழிச்சது. அப்போ ஈஸ்டர் தீவு கதை மனிதன் எப்படி தன்னைத்தானே அழிச்சுக்கோங்கறக்கான உதாரணம் இல்ல. இல்ல, எவ்வளவு கடினமான சூழல்லையும் மனிதன் எப்படி தாக்குப்பிடிச்சு புத்திசாலித்தனமா செயல்படுவாங்கறக்கான உதாரணம். எக்ஸாக்ட்லி. ஈஸ்டர் தீவு கதை மனித முட்டாள்தனத்தோட சின்னம் இல்ல, மனித விடாமுயற்சியோட சின்னம். அது ஒரு அழிவின் கதை அல்ல, அது ஒரு நம்பிக்கையின் ஊற்று. அப்போ ஆரம்பத்துல நம்ம கேட்ட கேள்விக்கு விடை கிடைச்ச மாதிரி இருக்கு. மனிதர்கள் அடிப்படையில மோசமானவங்க, சுயநலவாடிகள்ங்கிற பார்வை ஒரு கட்டுக்கதையா, ஏன் ஒரு நோசிப்பு விளைவா கூட இருக்கலாம். பேரழிவுகள்ல இருந்து நம்ம பரிணாம வரலாறு வரைக்கும் நம்ம இயல்பிலேயே ஒத்துழைக்கிறவங்க நல்லவங்கிறதுக்கு தான் வலுவான சான்றுகள் இருக்கு. ஆமா, இதுக்கு ஒரு செரோக்கி இந்திய பழங்குடியினரோட கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க. ஒரு வயசான தாத்தா தம் பேரன்கிட்ட சொல்றாரு, மகனே, எனக்குள்ள 2 ஓநாய்களுக்கு நடுவுல ஒரு பயங்கரமான சண்டை நடந்துட்டே இருக்கு. ஒரு ஓநாய் ரொம்ப கெட்டது. அதுக்குள்ள கோவம், பேராசை, பொறாமை, அகங்காலம் எல்லாம் இருக்கு. இன்னொரு ஓநாய் ரொம்ப நல்லது. அதுக்குள்ள அன்பு, அமைதி, நம்பிக்கை, நேர்மை எல்லாம் இருக்கு. பேரன் கேக்குறான், தாத்தா, கடைசியில எந்த ஓநாய் ஜெயிக்கும்? தாத்தா புன்னகையோட சொல்றார், நீ எந்த ஓநாய்க்கு உணவு கொடுக்கறையோ அதுதான் ஜெயிக்கும். இந்த கதை நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். ஆனா இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இதோட அர்த்தம் இன்னும் ஆழமா புரியுது. நம்ம நியூஸ் ஃபீட், நம்ம சினிமா, நம்ம அரசியல் எல்லாமே அந்த கெட்ட ஓநாய்க்கு தீனி போடுற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நாம அந்த நல்ல ஓநாய பட்டினி போடுறோமோன்னு ஒரு உணர்வு வருது. அதுதான் பிரெக்மன் சொல்ல வர்றதும். நாம எந்த கண்ணோட்டத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நம்ம யதார்த்தமா மாறுது. நீங்களே யோசிச்சு பாருங்க, உங்க ஆபீஸ்ல இல்ல உங்க ஸ்கூல்ல எது மாதிரியான விதிகள் இருக்கு? எல்லாரையும் நம்பி சிஸ்டம் அமைச்சிருக்காங்களா, இல்ல எல்லாரையும் சந்தேகப்பட்டு கட்டுப்படுத்தி சிஸ்டம் அமைச்சிருக்காங்களா? நல்ல கேள்வி. நம்ம பள்ளிகள், நிறுவனங்கள், அரசாங்கங்கள்னு பெரும்பாலான அமைப்புகள் மக்கள் அடிப்படையில சுயநலவாதிகள், அவங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிற அனுமானத்துல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை ரெட்கர் பிரெக்மன் சொல்ற மாதிரி நாம ஆழத்துல கண்ணியமானவங்க, ஒத்துழைக்கக்கூடியவங்கன்ற நம்பிக்கையோட இந்த அமைப்புகளை நம்ம மாத்தி வடிவமைச்சா இந்த உலகம் எப்படி இருக்கும்னு எப்பவாவது யோசிச்சு பாட்டிருக்கீங்களா?